நானே பெரியவன், நானே வலிமையானவன், நான் சொல்வது மட்டும்தான் சரின்ற அகம்பாவத்தில் வாழறவங்களா நீங்கள்? கர்வத்தின் வீழ்ச்சின்ற தமிழ் நீதி கதையை கேட்டு பாருங்க. ஒரு சிறிய கிராமத்தின் நடுவில் வயதான ஒரு ஆலமரம் இருந்தது. அந்த மரம் மிகவும் பெரியது. அதன் கிளைகள் எல்லாம் விரிந்து பல மனிதர்களுக்கு நிழல் கொடுத்தது. அந்த ஆலமரத்தில் ஒரு சிறிய குருவி கூடு கட்டி வாழ்ந்து வந்தது. அது தினமும் காலையில் பறந்து சென்று தானியங்களை தேடி வந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தது. ஒரு நாள் கடுமையான புயல் வீசியது. காற்று மிகவும் வேகமாக அடித்தது. அப்போது அருகில் இருந்த சிறிய மரங்கள், செடிகள் எல்லாம் பயந்து கொண்டிருந்தன. ஆனால் ஆலமரம் பெருமையாக சொன்னது, நான் இத்தனை வருடமா இங்க நிக்கிறேன், இந்த புயல் என்னை எதுவுமே செய்ய முடியாது. சிறிய குருவி மெதுவாக சொன்னது, பெரியதாக இருப்பது மட்டும் பலம் கிடையாது, வளைந்து நெளிந்து கொடுக்கும் மனசும் வேண்டும். ஆலமரம் அதை கேட்டு சிரித்தது. புயல் இன்னும் பலமாக வீசியது. ஆலமரம் தனது அகம்பாவத்தால் அசையாமல் நின்றது. ஒரு சில நேரத்தில் அதன் பெரிய கிளை ஒன்று உடைந்து கீழே விழுந்தது. ஆனால் சிறிய குருவியோ காற்றுக்கு ஏற்றபடி தன்னோட கூட்டை மாற்றிக்கொண்டு பாதுகாப்பாக இருந்தது. புயல் முடிந்ததும் ஆலமரம் வருத்தத்துடன் குருவியிடம் கேட்குது, நீ இவ்வளவு சிறியவளா இருந்து இவ்வளோ பெரிய புயலுக்கு எப்படி நீ தப்பிச்ச அப்படின்னு. அப்போது குருவி சிரித்து கொண்டே சொன்னது, கடினமாக இருப்பவன் எளிதில் உடைந்து போகலாம், ஆனால் சூழ்நிலைக்கேற்ப மாற்றிக்கொள்ளும் மனசு இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்துல வாழ முடியும். அந்த நாளில் இருந்து ஆலமரம் தன் அகம்பாவத்தை நீக்கியது. கதையோடைய நெறி என்னன்னா, அகம்பாவம் அழிவை தரும், பணிவும் சூழ்நிலைக்கேற்ப மாறும் குணமும் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கை நம்மளை காப்பாற்றும்.